ஒரு அழகான வார்த்தை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று. நம்முடைய ஆன்மா எப்படி சுகமுடன் நலமுடன் இருக்கிறதோ அந்த உள்ளான மனிதன் என்று சொல்லுவாங்க, ஆன்மீக மனிதன். அதை போல சரீரப்பிரகாரமாக எல்லாவற்றிலும் நாம் சுகத்தோடு நலனோடு நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா தேவனுடைய நன்மை பெற்று வாழ முடிகிறதா என்றால் இல்லை. நாம் துக்கத்தோடு துயரத்தோடு வாழ்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசப்பா உங்களோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு நன்மை செய்வேன். இன்றைய வாக்குத்தத்தம் அதுதான். நான் உனக்கு நன்மை செய்வேன். என் பிரிய சகோதரனே, என் பிரிய சகோதரியே, உன் வாழ்க்கையிலே நான் உனக்கு நன்மை செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.